Hi friends, welcome to my channel Blouse Designer Priya. போன வீடியோல நம்ம ஹார்ட் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதோட ஸ்லீவ் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போடுறதா சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ பாருங்க, கேன்வாஸ்ல நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி தச்சு வச்சிருக்கோம். இந்த ஹார்ட் ஷேப் வந்து இங்க வைக்க போறோம். இதுதான் சாரியோட பார்டர். இந்த பார்டர் தான் அவங்க வேணும்னு கேட்டாங்க. இல்லைன்னா நம்ம வந்து லேஸே வச்சுக்கலாம், இல்லை பைப்பிங் வைக்கலாம். அவங்க இதே வேணும்னு கேட்டிருக்கிறதுனால இது மாதிரி வச்சிருக்கேன் நான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வச்சு இப்போ நீங்கள் லேஸ் இங்கே தச்சிங்கன்னா முடிஞ்சிடுது உங்களுக்கு. இது ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு மேட்சிங்காக. வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மேலே இங்கே சென்டர் மார்க் போட்டிருக்கேன் பாருங்க, அதில் இப்படி மடித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சென்டர் மார்க். அது வந்து இந்த கார்னரும் இந்த கார்னரும் உங்களுக்கு வந்து இப்படி நிற்கணும் கரெக்டாக. இது கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா தான் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதனால இப்படி உள்ளே வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த கார்னர் கரெக்டாக இருக்கணும். இந்த கார்னரும் அந்த கார்னரும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் டிசைன் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ஹார்ட்டே போதும், ஏன்னா இவங்களோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது கை. அதனால ஒரு ஹார்ட்டே அவங்களுக்கு ஃபுல் கைக்கும் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம், ஒரே ஒரு ஹார்ட்டு. இவ்வளோதான். இப்போ நம்ம லேஸ் வைக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு மேலே வருது பாருங்கள், இது ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறமா கீழே இருக்கிறது ஸ்டிச் பண்ணுங்கள். ஷேப் திருப்பும் போது தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அந்த ஷேப் உங்களுக்கு அழகாக வரும். சப்போஸ் என்னால் இவ்வளோ பொறுமையாக பண்ண முடியாதுன்றவங்க இந்த மாதிரி நுணுக்கமாக தைக்கிறப்போ நீங்கள் காலில் ஸ்டிச் பண்ணுங்க, மோட்டர் இல்லாமல். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மோட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், அதனால சொல்கிறேன். இப்போ உள் பக்கமாக இருக்கிறத ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக வரும். இது போதும், நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃப்பாக தைச்சிங்க. இங்கே பாருங்கள், தூக்குன மாதிரி இருக்குது. இன்னொரு முறை நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த வளைவுங்களை கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த ரெட் கலரில் மேலேயே கரெக்டாக நீங்கள் தையல் பொறுமையாக போட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி தூக்குன மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது. எப்பவுமே ப்ளவுஸில் வந்து நீட்னஸ் தான் ரொம்பவே முக்கியமாக இருந்து நமக்கு நம்ம வைக்கிற ஜாயின் தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும்.
இந்த லேஸ் பாருங்கள், இந்த லேஸ் மறுபடியும் நான் டிசைனுக்கு வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்ட் மேட்ச் வரும். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ இது ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியாச்சு. நமக்கு நெக் டிசைன் மாதிரி ஸ்லீவும் டிசைன் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி பேட்ச் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பேட்ச் வச்சிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். இப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இங்கே வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எல்லோ கலரில் நம்ம வைக்கணும். இப்போ எல்லோ கலர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் உங்களுக்கு பிங்க் கலர் வச்சு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திக்கங்க. தேங்க்யூ.